தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று ராகுல் காந்தி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி. வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து விரிவான ஆலோசனை நடத்த கோரிக்கை. ஐந்து எம்பிக்கள் உட்பட 181 பயணிகளுடன் கேரளாவில் இருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் அவசரமாக சென்னையில் தரையிறக்கம். 2 மணி நேரமாக போராடியும் இயந்திர கோளாறை சரி செய்ய முடியாததால் அனைவரும் மாற்று விமானத்தில் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்திய பொருளாதாரம் இறந்துவிட்டதாக கூறிய ட்ரம்ப், ராகுல் காந்திக்கு பிரதமர் மோடி பதிலடி. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக பேச்சு. பிறர் பொறாமைப்படும் அளவுக்கு இந்தியா வளர்ந்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் முன்னுரிமை அளிக்கவும் வேண்டுகோள். $10.5% இடஒதுக்கீட்டுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த தயார். நாங்கள் போராடினால் தமிழ்நாடு தாங்காது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை. (2026) வெற்றி கூட்டணியை அமைப்பேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதி. மற்றவர்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்க வேண்டாம் என்று அன்புமணி தரப்பு மீது சாடல். தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என்று பிரதமர் மோடியே கூறியிருக்கிறார். மகளிர் மாநாட்டில் அன்புமணிக்கு அறிவுரை சொன்ன பாமக நிறுவனர் ராமதாஸ். பூம்புகாரில் வன்னியர் சங்க மகளிர் மாநாடு நடைபெற்ற இடத்தில் கனமழை. நாட்காலிகளை குடையாக மாற்றி ஆங்காங்கே ஒதுங்கிய தொண்டர்கள். அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கோவை சென்றடைந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். விமான நிலைய வாயிலில் முதலமைச்சருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் திருப்பூரில் இன்று 19,785 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்ட பணிகளையும் திறந்து வைக்கிறார். சென்னையில் தூய்மை பணியாளர்களுடன் நடைபெற்ற 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 10வது நாளாக போராட்டம். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதில் அரசுக்கு என்ன இடையூறு உள்ளது? உங்களுடன் ஸ்டாலின் என சொல்லிக் கொள்ளும் முதல்வர் போராடும் மக்களுக்கு ஏன் துணை நிற்பதில்லை எனவும் சீமான் ஆவேசம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரியில் இன்று பிரச்சாரம். ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை உட்பட 4 இடங்களில் உரையாற்றுகிறார். இலங்கை கடற்படையால் கைதான ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தம். வருகிற 13ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டமும், 15ஆம் தேதி உண்ணாவிரதமும், 19ஆம் தேதி ரயில் மறியலும் நடைபெறும் என அறிவிப்பு.
தஞ்சையில் உள்ள 6 கோவில்களில் இருந்து சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி ஊர்வலம். வான வேடிக்கை, கைலாய வாத்தியங்கள் இசையுடன் ராஜ வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.